Hello students, I am Gunasekaran from RJR Academy. I am your biology NEET trainer. So today we are going to discuss about tools of rDNA technology. So rDNA technology means நம்ம bookல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. So rDNA technologyக்கு இன்னொரு பேர் வந்திருக்கு. அதுக்கு பேர் என்ன rDNA technologyக்கு another name என்னன்னு கேட்டோம் அப்படினா வந்து genetic engineering. And we know what is genetic engineering. Genetic engineering னா என்னன்னு வந்து நமக்கு தெரியும். Genetic engineering அப்படிங்கிறது என்னன்னா வந்து நம்ம புதுசா ஒரு ஆர்கனிசத்தை வந்து உருவாக்குறது. எப்படின்னா நம்ம ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனிசத்தை அதோட டிஎன்ஏவை எடுத்து நம்ம அதோட ஃபீனோடைப்பையோ இல்லை ஜீனோடைப்பையோ மாற்றி நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றபடி நம்ம வந்து ஒரு ஆர்கனிசத்தை உருவாக்குறது தான் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ இப்போ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்து உருவாக்குற அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மெத்தடுக்கு வந்து சில டூல்ஸ் வந்து தேவை. அதுதான் இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். டூல்ஸ் ஆஃப் rDNA டெக்னாலஜி. டூல்ஸ் ஆஃப் rDNA டெக்னாலஜி என்னென்ன வரும் அப்படின்னா டூல்ஸ் பார்த்தோன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், DNA polymerase, ligase, vectors and host organism. These are the key tools for making rDNA technology. ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்னால் வந்து என்னன்னு தெரியும். ஒரு டிஎன்ஏவை கட் பண்ண யூஸ் ஆகக்கூடிய என்சைம்ஸ் தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். டிஎன்ஏ லைகேஸ் அப்படிங்கிறது வந்து கட் பண்ணியிருக்கக்கூடிய டிஎன்ஏவை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்சைம் தான் டிஎன்ஏ லைகேஸ். ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறது வந்து ரெப்ளிகேஷன் அப்புறம் ரெப்ளிகேஷன் டிஎன்ஏ ரிப்பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. வெக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து rDNA டெக்னாலஜிக்கு வந்து இன்வால்வ் ஆக போகுது. மோஸ்ட்லி வெக்டர் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட். ஜென்ரலாக வெக்டர்ஸோட மீனிங் என்னன்னா வந்து டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட். ஸோ இப்போ இங்கே மோஸ்ட்லி rDNA டெக்னாலஜியில் வந்து எது வெக்டரா யூஸ் ஆக போகுது அப்படின்னா வந்து மோஸ்ட்லி பிளாஸ்மிட் டிஎன்ஏவை தான் வந்து இங்கே வெக்டரா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு பிளாஸ்மிட் டிஎன்ஏ தான் வந்து ஹை காப்பி நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஹோஸ்ட் ஆர்கனிசம்ஸ். நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஹோஸ்ட் ஆர்கனிசத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணால் தான் நம்மளோட rDNA வந்து டூப்ளிகேட் ஆகும், மல்டிப்ளிகேஷன் வந்து ஆகும். ஸோ தீஸ் ஆர் த கீ டூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த கீ டூல்ஸ் ஒன்று என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எந்த இயர் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா வந்து 1963 வந்து டிஸ்கவர் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை. ஸோ இப்போ அதை யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா 3 சயின்டிஸ்ட் சேர்ந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஸோ வெர்பர் ஆர்பர், அப்புறம் ஹாமில்டன் ஸ்மித், அப்புறம் டேனியல் நாதன்ஸ். இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணுறாங்க இந்த இயர் 1963. எப்படி டிஸ்கவர் பண்ணுறாங்க? ஹவு வாஸ் டிஸ்கவர்டு? ஸோ எப்படி டிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த 3 சயின்டிஸ்ட்டு ரிசர்ச் பண்ணுறப்ப வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ பாக்டீரியோஃபேஜ் ஒரு ஈகோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து இருக்கும், நமக்கு வந்து ஜென்ரலாக தெரியும். ஸோ ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியாவில் வந்து பாக்டீரியோஃபேஜ் வந்து ஈகோலை வந்து அஃபெக்ட் பண்ணுது. நமக்கு பாக்டீரியோஃபேஜோட ரோல் வந்து என்னன்னு ஜென்ரலாக வந்து தெரியும். ஜென்ரலாக பாக்டீரியோட ரோல் வந்து ஒரு பாக்டீரியாவை போயிட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடியது. பாக்டீரியோஃபேஜ் இஸ் அ வைரஸ், இஸ் ரோல் இஸ் டு அட்டாக் த பாக்டீரியா. ஜென்ரலாக அதோட ரோலே வந்து அதுதான். இப்போ ஈகோலை அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவில் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஈகோலை பாக்டீரியா வந்து பாக்டீரியோஃபேஜ் வந்து அட்டாக் பண்ண போகுது, அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. இப்படி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த சயின்டிஸ்ட் வந்து 2 விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்த ஈகோலையோட டிஎன்ஏல வந்து மெத்தில் குரூப்பை வந்து ஆட் பண்ணிடுது. மெத்தில் குரூப்பை வந்து ஆட் பண்ணிடுது. இன்னொரு பார்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து டிஎன்ஏவை பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏ வந்து கட் பண்ணிடுது. ஸோ 2 விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க. ஈக்குவலையில் பாக்டீரியோஃபேஜ் வந்து உள்ள மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு சைடு வந்து மீத்தேல் குரூப் ஆட் ஆகுது, இன்னொரு சைடு வந்து டிஎன்ஏ வந்து கட் ஆகுது. இது எப்படி டிஎன்ஏவை கட் பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒரு என்சைம்ஸை செக்ரேட் பண்ணி தான் டிஎன்ஏ வந்து கட் பண்ணுது. அந்த என்சைம்ஸை தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸாக வந்து லேட்டராக வந்து டிஸ்கவர் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா வந்து Hind2 தான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஸோ இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து எக்ஸோநியூக்ளியஸ் அண்ட் எண்டோநியூக்ளியஸ்னு 2 கேட்டகரியாக வந்து இருக்குது. அது வந்து நம்ம இப்போ லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பார்ட் வந்து முடிஞ்சுது. 2 கேட்டகரி ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ், இன்னொன்று வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து டிஎன்ஏவோட சென்டர் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு ரீஜனில் கட் பண்ணும். ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ வந்து ஒரு ரீஜனில் போயிட்டு கட் பண்ண போகுது. அந்த சீக்வன்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாலிண்ட்ரோம் அப்படிங்கிற வேர்டு என்னன்னா எந்த ஒரு வேர்டு ஃபார்வர்ட்லையும் பேக்வேர்ட்லையும் நம்ம ரீட் பண்ணுறோமோ அது சேம் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதோ அதுதான் வந்து நம்ம பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளாக வந்து
மலையாளம் வந்து சொல்லலாம். வேற லே லெவல், இதுவும் வந்து பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸாக எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். வேற வந்து அப்பா அம்மா, இதெல்லாம் வந்து நம்ம பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸில் தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போயிட்டு வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸை யூஸ் பண்ணி கட் பண்ணுறப்ப நமக்கு 2 கேட்டகரி ஆஃப் என்ஸ் வந்து கிடைக்கும்னு பார்த்தோம். 2 கைண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ், இன்னொன்று வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மூலியமாக கட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸ்டிக்கி எண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ் மூலியமாக நம்ம கட் பண்ணுறப்ப வந்து பிளண்ட் எண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு எண்ட் வந்து இப்படி தான் வந்து கிடைக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ் போட்டு கட் பண்ணுறப்ப நமக்கு நான் டயக்ராம் போடுறேன், அதை வந்து பாருங்கள். இது மாதிரி தான் வந்து நமக்கு வந்து எண்ட் வந்து கிடைக்கும். இப்போ இதான் வந்து டிஎன்ஏ ஒரு ஸ்ட்ராண்ட் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு எண்டு வந்து கிடைக்கும். இந்த எண்டுக்கு பேர் தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ் மூலியமாக கட் பண்ணி கிடைக்கக்கூடிய எண்ட் பிளண்ட் எண்ட். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் போட்டு கட் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி எண்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து ஸ்டிக்கி எண்ட் ஆர் ஓவர் ஹேங்கிங் ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு இந்த மாதிரி எண்ட் வந்து கிடைக்கும். இந்த எண்டுக்கு பேர் வந்து ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் வந்து எந்த நியூக்ளியஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னால் பார்த்தோம். ஒரு வேர்டு வந்து ஃபார்வர்ட்லையும் பேக்வர்ட்லையும் சேம் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ். இங்கே டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எங்கே போய்ட்டு கட் பண்ணோம் அப்படின்னா பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸை ரீட் பண்ணி தான் வந்து கட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு ஈகோ ஆர்1 எக்ஸாம்பிளை வந்து பார்ப்போம். ஈகோ ஆர்1 அப்படிங்கிறது வந்து ஒன் டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அது எங்கே கட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ இந்த டயக்ராமில் வந்து ஈகோ ஆர்1 வந்து எந்த ரீஜனில் கட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இதான் ஈகோ ஆர்1. இந்த சீக்வன்ஸுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸை ரெகனைஸ் பண்ணி தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து இந்த இடத்துல போய்ட்டு ஆக்ட் ஆகி டிஎன்ஏ வந்து கட் பண்ணும். எந்த பாண்டில் கட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் ஆர் பாஸ்போ எஸ்டர் பாண்டில் வந்து கட் பண்ணும். டிஎன்ஏவோட பேக் போனில் வந்து கட் பண்ணும். ஸோ இப்போ ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமும் ஒவ்வொரு ரெகக்னிஷன் சைட்ஸ் வந்து வச்சுருக்கும். ஸோ இப்போ ரெகக்னிஷன் சைட்ஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸில் இருக்க அது கட் பண்ணக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் ஆர் ரெகக்னிஷன் சைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து ஈகோ ஆர்1 வந்து எங்கே கட் பண்ணும் அப்படின்னா வந்து குவானைன் அண்ட் அடினைனுக்கு நடுவில் வந்து கட் பண்ணும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சீக்வன்ஸுக்கு பேர் வந்து பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஸோ ஈகோ ஆர்1 இதெல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப முக்கியம். ஈகோ ஆர்1 வந்து எந்த நியூக்ளியோடைடுக்கு நடுவில் கட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து குவானைன் அண்ட் அடினைனுக்கு நடுவில் கட் பண்ணும். ஒவ்வொரு என்சைமும் வந்து ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஈகோ ஆர்1 ஹைண்ட் 2 அப்படிங்கிற நேமிங் எப்படி வந்துச்சு, அதை எப்படி கன்வீனியன்ட் பண்ணுறாங்கன்னு வந்து பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் ஈகோ ஆர்1. ஸோ ஈகோ ஆர்1ல் வந்து இ அப்படிங்கிறது வந்து எதை ரெகனைஸ் பண்ணுது அப்படின்னா வந்து இ அப்படிங்கிறது வந்து ஜீனஸ் நேமை வந்து மீன் பண்ணுது. சிஓ அப்படிங்கிறது வந்து ஸ்பீஷிஸ் நேமை வந்து மீன் பண்ணுது. ஆர் அப்படிங்கிறது வந்து நேம் ஆஃப் த ஸ்ட்ரெயின், எந்த ஸ்ட்ரெயின் இண்டிகேட் பண்ணுதோ அதை வந்து மீன் பண்ணுது. இந்த ரோமன் நம்பர் 1 2 3 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து எத்தனாவது ஸ்ட்ரெயினாக அந்த பாக்டீரியாவிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணுது. இந்த நேமிங் கன்வென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து நம்ம ஹைண்ட் 2 அப்படிங்கிற என்சைம் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதாக வந்து பார்த்தோம் இந்த இயர் ஆஃப் 1963. அதுக்கப்புறம் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ என்சைம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமுக்கும் டிஃப்ரெண்ட் ரெகக்னிஷன் சைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எத்தனை ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து 230 ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியாவிலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. 230 பாக்டீரியல் ஸ்ட்ரெயின்ஸ்லேருந்து இந்த 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து டில் நவ் இப்போ வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பற்றி பார்த்தோம். கட் பண்ணக்கூடிய டிஎன்ஏ வந்து ஜாயின் பண்ண போகுது ஒரு என்சைம். அந்த என்சைமுக்கு பேர் வந்து டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டிஎன்ஏ இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எங்கே கட் பண்ணணும்னு பார்த்தோம், பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டில் வந்து கட் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த டிஎன்ஏ லைகேஸ் என்ன பண்ண போகுதுன்னா வந்து கட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை யூஸ் பண்ணி கட் பண்ணிருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து ஜாயின் பண்ண வைக்க போகுது.
ஸோ எந்த இடத்துல வந்து ஜாயினிங் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா வந்து இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும் டிஎன்ஏ லைகேஸ். ஸோ டிஎன்ஏ லைகேஸ் இட்ஸ் ஆக்ட்ஸ் லைக் அ பேஸ்ட், ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து க்ளூ மாதிரி இங்கே வந்து ஆக்ட் ஆக போகுது. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இப்போ நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பார்த்துட்டோம், டிஎன்ஏ லைகேஸ் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து பார்ப்போம். டிஎன்ஏ பாலிமரேஸ் ஃபஸ்ட்டே சொன்னேன், அது ரெப்ளிகேஷன் அண்ட் டிஎன்ஏ ரிப்பேரிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ண போது நியூ டிஎன்ஏ மாலிகூல்ஸ் வந்து இது வந்து ஆட் பண்ணணும், நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து ஆட் பண்ணணும். வெக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டே பார்த்தோம். பிளாஸ்மிட் டிஎன்ஏ வந்து வெக்டர்ஸ் மோஸ்ட்லி பிளாஸ்மிட் டிஎன்ஏ தான் வந்து வெக்டர்ஸாக இருக்கும். இது வந்து டிரான்ஸ்மிட்டிங் ஏஜெண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹோஸ்ட் ஆர்கானிசம் வந்து நம்மளுடைய ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆர்டிஎன்ஏ ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வைப்போம். ஸோ இந்த கீ டூல்ஸ் இருந்தால் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து நம்மளால் வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து மேக் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கோட இந்த செஷன் முடிஞ்சுது. இப்போ நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து லாஸ்ட் இயர் 2024 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நல்லா ரீட் பண்ணுங்கள். Hind to always cuts DNA molecules at a specific point is called restriction recognition sequence and it consists of. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க இதில் அப்படின்னா வந்து hind to molecules இதோட palindromic சீக்வன்ஸை பற்றி வந்து கேட்குறாங்க. ஸோ மொத்தமாக எத்தனை palindromic சீக்வன்ஸ் இருக்கும் hind to அப்படின்னா வந்து 6 பேஸ் பேர்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து 6 பேஸ் பேர். மோஸ்ட் ஆஃப் த palindromic சீக்வன்ஸில் எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து 6 பேஸ் பேர்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நாட் மோர் தென் 6 பேஸ் பேர். 6 பேஸ் பேர்ஸுக்கு மேலே வந்து மோஸ்ட் ஆஃப் த palindromic சீக்வன்ஸ் வந்து இருக்காது. 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த palindromic சீக்வன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து 6 பேஸ் பேர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 6 பேஸ் பேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பிரேக் விச் பாண்ட். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எந்த பாண்டை பிரேக் பண்ண போகுது நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்தோம். கிளைகோசிடிக் லிங்கேஜா, ஹைட்ரோஜன் பாண்டா, சுகர் பாஸ்பேட் லிங்கேஜா, ஆல் ஆஃப் தீஸா. நமக்கு நல்லாவே தெரியும் வந்து கிளைகோசிடிக் லிங்கேஜ் வந்து நைட்ரோஜனஸ் பேஸஸ்க்கும் சுகருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு, அதான் வந்து என் கிளைகோசிடிக் லிங்கேஜ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்மளோட புக்கில். ஹைட்ரோஜன் பாண்ட் வந்து நமக்கு தெரியும் பிட்வீன் பேஸ் பேர்ஸ். பேஸ் பேர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் தான் வந்து ஹைட்ரோஜன் பாண்ட். ஸோ இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு கேட்டால் அப்படின்னா வந்து சுகர் பாஸ்பேட் லிங்கேஜ். இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்தோம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஎன்ஏவோட பேக் போன் பாஸ்போடைஎஸ்டர் பாண்டில் வந்து கட் பண்ணும். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து சுகர் பாஸ்பேட் லிங்கேஜ் தான், ஆல் ஆஃப் தீஸ் வந்து கிடையாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதற்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. ஸோ இதுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியோட மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கிவ் அவேவாக வந்து பண்ணுறோம். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க, நாங்களே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ப்ராப்பராக விசிபிளாக இல்லாட்டி வந்து நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு கொஸ்டின் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த டூல்ஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ வந்து முடிஞ்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ், ரிப்பீட்டர் கோர்ஸ், ரீரிப்பீட்டர் கோர்ஸுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து அட்மிஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.